வெல்கம் பேக் டு கல்வி வளா கண்ணா. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணா. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ரொம்ப வந்து மோட்டிவாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க கண்ணா செல்லக்குட்டீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டுடே மே 27 வந்த ஒரு தினமணிலேருந்து வந்த ஒரு ஆர்டிக்கல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா, தமிழகத்தில் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும், விடுமுறை வழங்கப்படுமா அப்படின்றது தான் வந்து அந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்க்கல அப்படின்னா அதை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. அண்ட் தென் நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து ஃபேக்கு, ஜூன் 2 தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியலாக வந்து ஜூன் 9க்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நம்மக்கிட்ட வரல அப்படின்றது ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் தென் அது தொடர்ச்சியாக தான். ஸோ நம்மளுக்கு வந்து நியூஸில் வந்தக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறீங்கன்னா, கடந்த மார்ச், ஏப்ரல் மாதத்தில் 1ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வானது நடைபெற்றது. இதில் பொதுத் தேர்வானது கடந்த மாதம் முடிந்துவிட்டது. அதன் தொடர்ச்சியாக கோடைக்கால விடுமுறையாக ஏப்ரல் 30 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. ஸோ மேபி இது படிச்சுட்டு போனால் ரொம்ப வந்து லென்த்தாக போகும். ஸோ இதில் நான் சொல்லியிருக்கிறது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூன் 2க்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சு. அண்ட் தென் வந்து உங்களுக்கு தெரியும், மே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அண்ட் தென் அதாவது வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அதுக்கான டேட் வந்து, அதாவது லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது மே மாதத்துலேருந்து வந்து பேசிட்டு வந்தாங்க. ஏன்னா வந்து இந்த வருஷம் வெயில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசன் வந்து சொன்னாங்க. அண்ட் தென் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, அதுவே தலைகீழாக வந்து மாறிச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து வெதரோட கண்டிஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு தெரியாது இல்லையா, காலநிலை. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபுல்லாக வந்து மழை சீசனாக வந்துச்சு. ஸோ நிறைய ஒரு 10-12 மாவட்டம் கிட்ட வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. உங்கள் ஊர்லேயும் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ மழையோட விஷயமாக வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து மழை இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ், அதாவது ஸ்கூல் வந்து லீவ் வந்து விடுவாங்க. ஏன் அப்படின்னா மழை பெய்யும் அப்படின்றதுக்கு இல்லை. ஸோ தமிழ்நாடோட கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாமே தெரியும். ஸ்கூல் பில்டிங்ஸ் எல்லாமே வெரி ஓல்டஸ்ட் பில்டிங். அது வந்து ஏதாவது இடிஞ்சு விழுந்துடும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து மழை வந்து பெய்யும் பொழுது, அதாவது இந்த மாதிரியான சீசனில் வந்து கண்டிப்பாக வந்து லீவ் வந்து விடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில பக்ரீத்தை வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து வரும். ஃபஸ்ட் வீக்கில். ஸோ அந்த ஃபஸ்ட் வீக்லாம் வந்து பக்ரீத்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே விட்டுருலாம், லீவ் வந்து விட்டுருவோம். அதாவது வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. பட் இது வந்து தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கான ஆலோசனை கூட்டம் வந்து கூட்டி நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த ஒரு நியூஸில் வந்து வந்திருக்கு. மேபி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கூல் லீவ்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்கக்கண்ணா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல். பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.